ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நம்ம அநேக காரியங்களை விரும்புகிறோம். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறவே இல்லை. எவ்வளோதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலையே என்று சொல்லி நான் கவலைப்பட்டு நாம் கலங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நான் விரும்பினதெல்லாம் செய்ய மாட்டீங்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு நாம் அவர் முகத்தை பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு நடக்காதா, நாளைக்கு நடக்காதா என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களும் எதிர்பார்த்து சோர்ந்து போகிறோம். இந்த வருஷத்தில் முடிஞ்சிடாதா, அடுத்த வருஷத்தில் நடந்துராதா, இந்த மாதத்தில் இந்த காரியம் நடக்காதா என்று சொல்லி நாம் ஏங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீ விரும்பின நடக்காத காரியங்களை நான் நடத்தப் போகிறேன் என்று சொல்லி. எந்த காரியங்களெல்லாம் நடக்காது என்று சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை தேவன் நடத்தி கொடுக்கும்படியாக, நீங்கள் விரும்பினதை செய்யும்படியாக இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ காத்திருந்து சோர்ந்து போன காரியங்கள் அனைத்தையும் தேவன் நடத்தி கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியங்கள் நடக்கலை, நான் விரும்பினது நடக்கலை, என் வாழ்க்கையில் தான் நடக்கலைனாலும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலாவது நடக்காதா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். நடக்காத காரியங்களை நடத்தி கொடுக்கிறவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். மகனே மகளே, பயப்படாதே, நான் இந்த காரியங்களை நடத்தி கொடுக்கும்படியாக, நீ கண்ணீர் வடித்த காரியங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவை கொடுக்கும்படியாக, அந்த காரியங்களை நான் செயல்படுத்தும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறேன். நீ கலங்குகிற எந்த காரியமும் சம்பவிக்காது. நான் உனக்கு யாவையும் செய்து முடிக்கப் போகிறேன். நீ வருடக்கணக்காய் மாதக்கணக்காய் நீ காத்திருக்கிறாய் அல்லவா? இந்த நாளிலே அந்த காரியம் நடக்கப் போகிறது. நடக்காத காரியங்களை நான் இந்த நாளில் நடத்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறவர் நரிகளை கடந்து வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுக்கிறவர் இந்த நாளில் இறங்கி வந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேசப்பா. அது ஜீவ விருட்சத்தை போல காணப்படத்தக்கதாக அவர்கள் விரும்பினதை நீர் வாய்க்க பண்ணி சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படியான காரியங்களை நீர் செயல்படுத்துங்க. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற காரியங்களை செய்து முடிங்க. நீ எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு உண்மையில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் சின்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.